அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுந்தரவேல், ஜேகேஎஸ் கம்ப்யூட்டர் சென்டர் நிறுவனர். நாம் தொடர்ந்து நமது வில்லேஜ் டெக் சேனல் வாயிலாக கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் அரசு அறிவிப்புகள், மக்களுக்கு பயனுள்ள தகவல்களை வீடியோ வடிவில் வழங்கி வருகிறோம். அந்த வகையில் இன்று நம்ம போன வீடியோல பார்த்த எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் 2026 பற்றி தான் கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். நம்ம சேனல் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ பார்ட் 2 போடுறோம்னா அது இந்த எஸ்ஐஆர் பத்தி தான் போடுறோம். ஓகேங்களா? லாஸ்ட் எஸ்ஐஆர் பத்தி போட்ட வீடியோல என்ன சொல்லியிருந்தோம்னா, எஸ்ஐஆர்னா என்ன, அது எந்த டேட்ல எப்போ போய் எடுப்போம் அப்படின்ற பேசிக்கான டீட்டெயில கிளியரா ஃபுல்லா பார்த்தோம். ஆனா இப்ப இந்த வீடியோல ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்துக்க போறோம். எந்த பார்ட்னா, எஸ்ஐஆர்ல மக்கள் செய்ய வேண்டியது என்ன, பூத் லெவல் ஆபீசர்ஸ் என்ன செய்வாங்க, ஆன்லைன் வாயிலா எஸ்ஐஆர் நம்ம ஃபில் பண்ண முடியுமா அப்படின்ற டீட்டெயில A to Z கிளியரா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. எஸ்ஐஆர்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நீங்க எஸ்ஐஆரை ஃபில் பண்ணி கொடுக்கலன்னா உங்க பேர் வாக்காளர் பட்டியலில் இடம் பெறாது. கட்டாயம் எஸ்ஐஆர் ஃபார்மை கண்டிப்பா அனைத்து மக்களும், தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களும் கட்டாயம் ஃபில் பண்ணி தரணும். அது பற்றிய முக்கியமான வீடியோ இது. மக்கள் அதை எப்படி பூர்த்தி செய்து தர வேண்டும், நேரடியாக எப்படி பூர்த்தி செய்து தருவது, அப்புறம் ஆன்லைன் வாயிலாக எப்படி பூர்த்தி செய்து தரலாம் என்பதை பற்றி மிகவும் தெளிவாக இந்த வீடியோல கிளியரா சொல்லிடுறோம். ஃபுல் வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ரொம்ப எலாபரேட்டா இல்ல, எளிமையா சின்ன விஷயம், எளிமையா கிளியரா எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். ஓகேங்களா? நம்ம லாஸ்ட் வீடியோல எஸ்ஐஆர் பத்தி 4/11/2025 லாஸ்ட் வீக் பூத் லெவல் ஆபீசர்ஸ் வீடு வீடா எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத சொன்னோம். ஆமா, அது போல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பேசின பூத் லெவல் ஆபீசர் வரைக்கும் எப்படி சொல்றாங்கன்னா, அவங்க ஆக்சுவலா 3 பார்ட்டா பிரிச்சு வச்சிருக்காங்க. எப்படின்னா, எஸ்ஐஆர் விதிப்படி உங்க வீட்டுக்கு 3 தடவை வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ரியல் டைமா நடக்கிறது எப்படின்னா, அவங்க 3 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ், அவங்க 3 ஃபேஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 15 நாள், இன்னைக்கு 4ஆம் தேதி ஆரம்பிச்சதுல இருந்து ஃபர்ஸ்ட் 15 நாள், அரௌண்ட் 20ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எஸ்ஐஆர் ஃபார்மை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. இப்ப நீங்க ஒரு வாக்காளரா இருக்கீங்கன்னா உங்களுக்கான எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்திருக்கும். உங்க வாக்காளர் அட்டை உண்மையை தானா அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்கான ஃபார்ம், உங்க போட்டோ, உங்க டீட்டெயில் பதிஞ்ச அந்த ஃபார்ம் வந்திருக்கும். அதுல சில டீட்டெயில்ஸ் நீங்க ஃபில் பண்ணி கீழே சைன் போட்டு கொடுத்தா இந்த எஸ்ஐஆர் ப்ரொசீஜர் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? அதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணும்னா, நீங்க உங்களுக்கு கொடுக்குற ஃபார்ம்ல உங்க பேர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டா செக் பண்ணிக்கணும். அதுல எக்ஸ்ட்ரா கூடுதலா என்ன டீட்டெயில்னா, உங்க அப்பா பேரு, உங்க அம்மா பேரு, டேட் ஆஃப் பர்த் போன்ற டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதையும் சேர்த்து ஃபில் பண்ணிக்கணும். இது இல்லாத இம்பார்ட்டன்ஸ் காலம் என்னன்னா, இந்த தடைக்கு முன்னாடி நடந்த எஸ்ஐஆர், அதாவது 2002ல நடந்த எஸ்ஐஆர்ல உங்க பெயர் இடம் பெற்றிருந்ததா, உங்க வாக்காளர் பட்டியல உங்க பேர் இருந்ததா அப்படின்ற கேள்விதான் பிரதான கேள்வியா இருக்கு. அந்த கேள்விக்கான பதில் நீங்க கட்டாயம் கொடுத்தாகணும். ஒன்ஸ் உங்க பேர் அந்த வாக்காளர் பட்டியல் 2002ல நடந்த எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல உங்க பேர் இருந்ததுன்னா நோ இஷ்யூ, டைரக்டா அந்த இதுல எஸ் டிக் பண்ணிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துடலாம். சப்போஸ் உங்க பெயர் 2002 இடம் பெறல அப்படின்னா, நீங்க உங்களுக்கு ஏஜ் கம்மி, ஒரு 30 ஏஜ், 32, 33 ஏஜ், அது கம்மியா இருக்கிறவங்க பேர் மேக்சிமம் இடம் பெறாது. எப்படியும் ஒரு 40 வயசுக்கு 50 வயசு மேல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த 2002ல நீங்க வாக்காளரா இருந்திருப்பீங்க. அதனால பெரும்பாலும் உங்க பேர் இருந்திருக்காது. இல்லாதவங்க என்ன பண்ணணும்னா, அவங்க அப்பா பேரோ, அம்மா பேரோ, இல்ல தாத்தா பேரோ, பாட்டி பேரோ அந்த இதுல இடம் பெற்று இருக்கும்ல, அவங்களோட டீட்டெயில் அதுல ஃபில் பண்ணி சைன் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்க வேலை முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த ஃபார்மை நீங்க கலெக்ட் பண்ணிக்கணும். கலெக்ட் பண்ண ஃபார்மை உங்க பேர் டீடைல்ஸ் கரெக்டாக செக் பண்ணிட்டு அதுல டேட் ஆஃப் பர்த், அப்பா பேர், அம்மா பேர் எழுதிக்கணும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா இருக்கிற 2002 எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியலில் உங்க பேர் இடம்பெற்றிருந்ததான்னு கேட்டிருக்காங்க. அந்த கேள்வியில உங்க பேர் டைரக்டா இடம்பெற்றிருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க டிக் போட்டு சைன் போட்டு கொடுத்துடலாம், ஃபார்ம் வேலை முடிஞ்சிருச்சு. இல்ல என் பேர் இல்ல அப்படின்னா உங்க அப்பா பேரோ
இல்ல உங்க அம்மா பேரோ இடம் பெற்றிருக்கா, இல்ல உங்க தாத்தா பேரோ பாட்டி பேரோ இடம் பெற்றிருக்கான்னு இருந்துச்சுன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ், அவங்களோட பூத், எந்த பூத்துல இடம் பெற்றிருக்காங்க, பூத் நம்பரு, அந்த பூத்துல ஓட் லிஸ்ட்ல சீரியல் நம்பரு, அது எல்லாமே என்டர் பண்ணி அவங்ககிட்ட சைன் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்க வேலை முடிஞ்சிருச்சு. மூணாவது கேஸ் வந்து உங்க பேரும் இல்ல, உங்க அப்பா அம்மா பேரும் இல்ல, உங்க தாத்தா பேட்டி பேரும் இல்ல அப்படின்னும் பொழுது நீங்க வந்து உங்கள்ட்ட இருக்கிற இப்ப பேசிக்கான டீட்டெயில மட்டும் ஃபில் பண்ணி அட்டாச் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் ஏதாவது அட்டாச் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா 9/12/2025 இருந்து 31/1/2026 வரைக்கும் அவங்க விசாரணைக்கும் சரிபார்ப்புக்கான நாள் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்ல நீங்க 12 விதமான ஆதாரங்கள் கொடுத்துருக்காங்கல்ல, அதுல எதையாவது ஒண்ணு சப்மிட் பண்ணி உங்க பேரை வந்து வாக்காளர் பட்டியல இணைச்சுக்கணும். குறிப்பா எந்தெந்த ப்ரூஃப் கொடுத்துருக்காங்கன்னா ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இது பாஸ்போர்ட், அது போல கவர்மெண்ட் இஷ்யூ ஐடி கார்டு, இது போல 12 விதமான ஆதார் அட்டை கொடுத்துருக்காங்க, ஆதாரங்கள் கொடுத்துருக்காங்க. அதுல எதையாவது ஒண்ணு கொடுத்து உங்க பேரை நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். இது இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல உங்களுக்கு இல்ல ஃபார்ம் கொடுத்துட்டு போறாங்க, அடுத்த செகண்ட் லெவல்ல வெயிட்டிங் பீரியட் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவாங்க. திருப்பி அடுத்த ஃபேஸ் இன்னொரு தடவை அந்த பூத் லெவல் ஆபீசர் உங்க வீட்டுக்கு வரும்போது நீங்க அந்த ஃபார்மை கொடுத்துடணும். இல்லைனாலும் இன்னொரு தடவை வருவாங்க, அப்ப கூட கொடுத்துடணும். கொடுத்தீங்கன்னா தான் உங்க பேர் வந்து வாக்காளர் பட்டியல்ல இடம்பெறும். இது வந்து நேரடியாக இப்ப பூத் லெவல் ஆபீசர்ஸ் வந்து உங்க வீட்டுக்கு வந்து அவங்க மூலயமா நீங்க இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கான மெத்தட் இது வரைக்கும் சொன்னோம். நெக்ஸ்ட் இப்ப ஆன்லைன் மூலயமா நீங்க எப்படி எஸ்ஐஆர் ஃபார்மை கம்ப்ளீட் பண்றது அப்படின்றது இதை பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஆன்லைன்ல நிறைய பேருக்கு இந்த டவுட்டே இருக்கலாம், ஆன்லைன் மூலயமா எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ண முடியுமா அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கலாம். கண்டிப்பா வந்து ஆன்லைன் மூலயமா நீங்க ஃபில் பண்ணி முடிக்கலாம். அது ரொம்ப ஈஸியான ஸ்டெப். கொஞ்சம் சின்ன சின்ன பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்ல உங்க போன்ல கூட பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு தேவையான விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஆதார் கார்டுல மொபைல் நம்பர் இணைஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் வந்து உங்க ஓட்டர் ஐடியும் மொபைல் நம்பர் இணைஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இது ரெண்டும் இல்லாம உங்க ஆதார் கார்டுல இருக்கிற நேமும் உங்க ஓட்டர் ஐடி இருக்கிற நேமும் ஆக்சுவல் கரெக்டா மேட்ச் ஆயிருக்கணும். ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்ல இனிஷியலோ எதுவுமே மாறி இருக்க கூடாது. ஆதார் கார்டுல நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஓட்டர் ஐடியில நேம் இருக்குதுன்னா நீங்க ஆன்லைன்ல எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? எப்படி பண்ணணும்னா ஓட்டர் ஐடி இது தேர்தல் ஆணையத்தோட ஓட்டர் ஐடி அப்ளை பண்றதுக்கு இதுக்கான வெப்சைட் இருக்குல்ல, அந்த வெப்சைட்ல போயிட்டு அதோட லிங்க் வேணும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம், தேவையானவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேர்தல் ஆணையத்தோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்ல போனீங்கன்னா அதுல வந்து எஸ்ஐஆர் என்ரோல்மெண்ட் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கிட்டு மொபைல் நம்பர் போட்டு உள்ள போயிட்டீங்கன்னா உள்ள போனோடனே உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் போட்டு டீட்டெயில் எடுத்துக்கணும். எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கான எஸ்ஐஆர் ஃபார்ம் ஓபன் ஆயிடும். அதுக்கப்புறம் அதுல இருக்கு நாம நேரடியா பூத் லெவல் ஆபீசர் சொல்ற மாதிரியே உங்க கூட அப்பா பேரு, அம்மா பேரு, டேட் ஆஃப் பர்த் போன்ற டீடைல்ஸ் எல்லாம் கேட்கும், ஃபில் பண்ணிக்கோங்க. இதுலயும் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2002 உங்க பேர் இடம் பெற்றிருக்கான்னு கேட்கும். உங்க பேர் இடம் பெறலைன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இது டல்லா இருக்கும், நீங்க கிளிக் பண்ணவே முடியாது. உங்க அப்பா அம்மா பேர் இடம் பெற்றிருக்கான்னு கேட்கிற ஆப்ஷனும் இல்லன்ற ஆப்ஷன் இருக்கும். உங்க அப்பா பேர் இடம் பெற்றிருந்தா ஓகே கொடுத்துட்டு உங்க அப்பா பேர் எந்த பூத்ல எந்த அசம்பிளில இருந்தது, எந்த பார்ட் நம்பர்ல இருந்தது, எந்த சீரியல் நம்பர்ல இருந்ததுன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஆதார் அத்தன்டிகேஷன், அதாவது ஆதார் வெரிஃபிகேஷன், இ சிக்னேச்சர் மெத்தட், ஆதார் கார்டு நம்பரை போட்டு என்டர் கொடுத்து ஓகே ஆதார் கார்டு நம்பர் போட்டுட்டீங்கன்னா அதுக்கு ஓகே கொடுத்தாங்க ஓடிபி நம்பர் போகும். ஓடிபி நம்பர் என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்க பேரும் ஆதார்ல இருக்க நேமும் ஓட்டர் ஐடி நேமும் சேமா இருந்ததுன்னா வெரிஃபை ஆகி எஸ்ஐஆர் டீடைல் முடிஞ்சிடும். ஆன்லைன்ல பண்றது ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஆஃப்லைன்லயும் பண்ணிக்கலாம், அதாவது பூத் லெவல் ஆபீசர்ட்டையும் பண்ணிக்கலாம், ஆன்லைன் மூலயமாவும் பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலயமா பண்றவங்களுக்கு ஏதாவது டவுட்னா எங்கள்கிட்ட கேட்கலாம், இல்ல நேரடியா வந்து பண்றதுல ஏதாவது சவால்கள் இருந்தாலும் எங்கள்கிட்ட கமெண்ட் மூலயமா கேட்கலாம். எல்லாருக்குமே வந்து கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கமெண்ட் மூலயமா கொடுக்குறோம். மேலும் ஏதாவது டீட்டெயில் வேணும்னாலும் நீங்க எங்க கம்ப்யூட்டர் சென்டர் நம்பர் கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். கட்டாயம் இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை விட்டுடாதீங்க. வேலை இருந்தாலும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொடுத்து அவங்களை கைட் பண்ணி சரியா அந்த ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்து பூத் லெவல் ஆபீசர் வரும்போது கொடுத்துருங்க. இல்ல உங்களால ஆன்லைன்ல பண்ண முடியுது, இந்த ஓட்டர் ஐடிலையும் ஆதார்லயும் நேம் ஒரே மாதிரி இருக்குன்னா நீங்க டைரக்டா வந்து ஆன்லைன்ல கூட பண்ணிடலாம். ஆனா கட்டாயம் இதை பண்ணிடுங்க. ஓகேங்களா? எதனால டவுட் இருந்தாலும் எங்களை கமெண்ட் கேட்கலாம், இல்ல எங்களோட கம்ப்யூட்டர் சென்டர் நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்கலாம்.
நன்றி வணக்கம். தொடர்ந்து எங்களுடைய வில்லேஜ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களது வீடியோக்களை பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி வணக்கம்.